வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் இருக்கிறார். அவர் நம்ம தலைவர் மாதிரியே டூர் கிளம்பிட்டார். அவரும் பேண்ட்லாம் போட்டுக்கின்னு கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கின்னு காலையில் கையெல்லாம் ஆட்டிக்கின்னு டீலாம் சாப்பிட்டுக்கிறார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட் பண்ணுறாரு. என்னப்பா அதானே சொல்கிறாரு? நல்லா தூங்கி எழுந்து வர்றப்படாரு. கார்த்தியை தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு? மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம். நான் என்ன சொல்கிறேன்? முதல்ல உன் கட்சியை மீள்றா. ஜெயலலிதா அதிமுகவை தினகரன் கிட்ட கொஞ்சம் இருக்குது, சசிகலா கிட்ட கொஞ்சம் இருக்குது, ஓ பன்னீர்செல்வம் கொஞ்சம் இருக்குது, மிச்சம் இருக்குது. எடுத்து போய் அமித்ஷா கிட்ட போய் அடமானம் மட்டும் வச்சுட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ போய் இந்த 3 பேர்த்து இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, வாங்கிடுவான். எடுத்து போய் நீ அடமானம் வச்சிருக்க, அதை எடுத்துனுவான். முதல்ல உன் கட்சியை மீட்டு எடுத்துனுவா, அப்புறம் நீ மக்களை மீட்டு எடுத்துன்னு வருவேன். 10 வருஷம் என்ன கைட்டீங்க நீங்க? சொல்லு, 10 வருஷம் என்ன பண்ணீங்க நீங்க? நாங்க இந்த மாவட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? எங்க சாதனைகள்லாம் ஒரு 2 நாளைக்கு மேடையில் சொல்லிட்டு இருக்கலாம். ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழைகள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு சொல்லி பல்வேறு திட்டங்களை, அதாவது அதிமுக காரெல்லாம் தேர்தலை பற்றி சிந்தித்து திட்டம் போடுவான். ஆனால் கலைஞராக இருந்தாலும், கலைஞரின் மறு உருவாக இருக்கிற நம்முடைய தலைவர் தளபதியாக இருந்தாலும், எதிர்கால தலைமுறை பற்றி சிந்தித்து திட்டம் போடுகிற தலைவர்கள். இப்போ காலை உணவு தரோம், குழந்தைங்க வந்து ஓட்டு போட போகுது. எதுக்கு நாங்கள் காலை உணவு தரோம்? இல்லையா? 18 வயசு வரையும் குழந்தைங்களுக்கு மாதம் 2000 ரூபாய் தரோம். அதுக்கு வந்து ஓட்டை போட போகுது.